இந்தியாவுடைய கொள்கை தப்பு. இந்த கொள்கையின் மூலமாக இந்தியா மட்டுமல்ல, தமிழகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உழைப்பாளிகளும் பாதிக்கப்படுவாங்க. சற்றேறக்குறைய தமிழகத்துல நீங்க திருப்பூர் மாதிரி இடங்கள்ல பாத்தீங்கன்னா உடனடியாக 75,000 பேருக்கு பணி பாதிப்பு வரும்பாங்க, வேலை இழப்பு வரும். நீங்க தமிழகம் முழுக்க பாத்தீங்க அப்படின்னா பின்னலாடை மட்டுமல்ல, நீங்க தங்கம், வைரம், தோல், மருந்து பொருட்கள், ஏராளமான பொருட்களை நாம ஏற்றுக்கொள்வோம். ஏராளமான பொருட்கள் அனைத்துக்கும் 50% வரி உயர்வு, அனைத்துக்கும் 50% வேணான்னு சொல்லி அவன் திருப்பி அனுப்புறான். தூத்துக்குடியிலிருந்து கடல் உணவை ஏற்றி சென்ற அந்த கப்பல் நேற்றைய முன்தினம் திரும்பி வருது. வரி உயர்வு அமலுக்கு வந்ததுனால அங்க வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி திரும்பி தூத்துக்குடிக்கே வருது. என்ன ஆகும் நிலைமை? என்ன ஆகுது? ஏராளமான வேலை இழப்புகள். பல கோடி பேர் இந்தியாவில் வேலை இழப்பு வரும். பல கோடி பேருக்கு வேலை இழப்பு வரும். ஒரு பக்கம் உற்பத்தி அதிகமாகி உற்பத்தி ஏற்றுமதியாகாமல் இல்ல விற்பனையாகாமல் தேங்கி கிடக்குதுன்னா அதன் மூலம் ஒரு பக்கம் வேலை இழப்பு வரும். வேலை இழப்பினால அந்த தொழிலாளர்கள் கையில பணம் இல்லை அப்படின்னா மற்ற இதர உற்பத்திகள் சந்தைக்கு வரும்போது அதை வாங்க முடியாது. அது வாங்காம தேங்கி கிடக்கிறதுனால அதன் மூலம் பல உற்பத்திகள் பாதிக்கப்பட்டு வேலை இழப்பு வரும். ஒரு பக்கம் நேரடியாக, ஒரு பக்கம் மறைமுகமாக பல கோடி பேர் இந்த வேலை இழப்பால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் என்ன ஆகும்? விரைவில் 3வது பொருளாதாரத்தை நோக்கி வருவேன் பேசுறார் மோடி. அமெரிக்காவுக்கு அடுத்து, சீனாவுக்கு அடுத்து இந்தியா வெகு விரைவில் 3வது பொருளாதாரத்தை நோக்கி வரும் அப்படின்னா இந்த வரி கொள்கையின் மூலமாக மிகப்பெரிய இழப்பை, மிகப்பெரிய பாதிப்பை இந்திய திருநாடு சந்திக்க போகுது அப்படின்னா இங்க என்ன நடக்கும்? ஒரு அமைதியான சூழல் நடக்குமா இங்க? தமிழக மாதிரி இடங்கள்ல அமைதி பூங்காலாம் சொல்றோம் இல்லையா, அமைதி இருக்குமா இங்க? வாங்கும் சக்தி குறைந்து தொழிலாளி கையில் பணம் இல்லை அப்படின்னா இந்த தெருவில் இருக்கக்கூடிய கடை வியாபாரிகள் பாதிக்கப்படுவாங்க. எந்த பொருளும் விற்பனை ஆகாத ஆட்டோ தொழிலாளர்கள் வந்திருக்காங்க. ஆட்டோக்குடைய கட்டணத்தை நிர்ணயம் பண்ணணும், மீட்டர் கட்டணத்தை உயர்த்தணும். தமிழ்நாடு அரசு கிட்ட கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கோம். ஒருவேளை தமிழக அரசு உடனடியாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றிச்சுன்னா கூட வேலை இழந்து சம்பளம் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களும் மக்களும் உழைப்பாளிகள் இருக்கும்போது யார் ஆட்டோல ஏறுவான்? ஆட்டோல ஏறதுக்கு ஆளே இருக்காத. நீங்க பேருந்துகள்ல மகளிருக்கு இலவசம், மற்றவர்கள் டிக்கெட் அப்படின்னு சொன்னா கூட டிக்கெட் எடுக்கிறதுக்கு காசு இருக்காது. இந்த வரி கொள்கையை அமலாச்சுதான் யோசித்து பார்க்க வேண்டாமா? முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கார், நல்ல விஷயம். மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கார், இதெல்லாம் நடக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும், வேலை இழப்பு நடக்கும், வாங்கும் சக்தி குறையும், ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நடக்கு வரும். இதையெல்லாம் மோடி தலையிடணும்னு சொல்றாரு. ஆனா மோடி அது சம்பந்தமா வாய் திறக்கிறதே கிடையாது. அமெரிக்காவுக்கு சொல்லி அமெரிக்காவில் உழைத்த உழைப்பாளிகள் தங்களுடைய விசா முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி கொலை குற்றவாளியை விட மோசமாக இங்கெல்லாம் கூட நீங்க ஏதாவது சமூக விரோத செயல் நடந்துருச்சு அப்படின்னா காவலர் என்ன பண்ணுவாங்க? பின்னாடி பைக்கில் உணவு உட்கார வச்சு கூட்டு போய் ஸ்டேஷன் கூட்டு போவாங்க. இல்ல கையில மட்டும் விலங்கு கூட்டு போவாங்க. கையையும் காலையும் சேர்த்து விளக்கிட்டு அவருடைய ராணுவ விமானத்தில் ஏற்றி கொண்டாந்து இங்க இந்தியர்களை இறக்கிட்டு போறாங்க. வாயே திறக்கல மோடி, வாயே திறக்கல. அதுக்கு ஏராளமான சட்ட திட்டங்கள்லாம் இருக்குது. விசா முடிந்தவர்களை எப்படி நடத்துவது, சர்வதேச நீதிமன்றங்கள்லாம் சொல்லியிருக்கு. எதையுமே நடைமுறைப்படுத்தாத அமெரிக்காவுடைய அந்த நடவடிக்கையை இங்க இருக்கக்கூடிய பிரதமர் இதுவரைக்கும் வாயை திறந்து கேட்கல, அதையும் கேட்கல. வேலை இழப்பு வரும் சொல்லி அபாயத்தை நாம் வெளிப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் கூட அவர் சென்று பேசக்கூடிய இடங்கள்ல கூட நீ லோக்கல்ல உள்நாட்டுல தான் பேச மாட்ட, பாராளுமன்றத்தில் பேச மாட்ட, மாநிலங்களில் பேச மாட்ட, வெளிநாட்டிலேயாவது நீ போய் பேசிட்டு வரனால எங்கேயுமே அதை பத்தி வாயை திறக்கிறது. அப்படி இந்த நிலைமை என்பது என்ன அப்படின்னா ஏராளமான இளைஞர்கள், 56% நபர்கள் இந்தியாவில் உழைக்கும் சக்தி இருக்குது. இளைஞர்கள் இருக்கிறோம். இந்த இளைஞர்கள் பாதிக்கப்படுவார்கள். நீங்க தகவல் தொழில்நுட்ப துறையில டிசிஎஸ்ல வேலைக்கு வெளியே இருக்கான், 30,000 பேரை வெளியேற்றான். இந்த நிலைமை தொடருது அப்படின்னா பல லட்சக்கணக்கான நபர்கள் வேலை இழக்கக்கூடிய அபாயம் வரும். ஐடி துறை உற்பத்தி பாதிப்பால இங்க ஒரு கோடிக்கணக்கான நபர்கள் வேலை இழப்பாங்க. தகவல் தொழில்நுட்ப துறையில ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் தவறான கொள்கையான பல லட்சம் பேர் வேலை இழக்கலாம் அப்படின்னா இந்தியாவினுடைய முகத்தோற்றம் எப்படி இருக்கும்? 2008 ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி, இரட்டை கோபுர தாக்குதலை ஒட்டி அன்னைக்கு நடைபெற்ற அந்த பொருளாதார நெருக்கடி என்பது இந்தியாவை பாதுகாக்கப்பட்டது.
பொதுத்துறைகள் அன்னைக்கு இருந்துச்சு, இன்னைக்கு எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் விட்டாரு. விமானத்தை வித்துட்டாரு, ரயில்வே வித்துட்டாரு, போக்குவரத்தை வித்துட்டாரு. நவரத்தினங்களாக கருதப்பட்ட எல்லா பொதுத்துறைகளையும் நிர்மலா சீதாராமன் மாமி தேசிய பணமயமாக்கல் கொள்கை என்ற அடிப்படையில் வித்துக்கிட்டாங்க. யாராலையும் காப்பாற்ற முடியாத நெருக்கடிய எல்ஐசி காப்பாத்துச்சு, மற்ற இதர துறைகள்லாம் காப்பாத்துச்சு. இன்னைக்கு எதுவுமே நம்ம கிட்ட கிடையாது, குறைந்தபட்சம் தான் இருக்கு. அப்ப இதை யார் பாதுகாப்பு? மோடி உடனடியாக தலையிட வேண்டும். இந்த ஏகாதிபத்திய எதிர்ப்பு விஷயத்தை லட்சக்கணக்கான நபர்களை திரட்டி மோடி தலைமையில் இந்தியாவில் பெரிய ஊர்வலம் நடத்தணும். இந்த இடதுசாரிகள் இந்திய தொழிற்சங்க மையம் இங்க நடத்துறாங்க. அதை நடத்த வேண்டியது யார் அப்படின்னா பாரத பிரதமர் நடத்தணும். அந்த அடிப்படையில் வரக்கூடிய ஆபத்தை உணர்ந்து தொழிலாளி வர்க்கமாக நாம் வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை கவனத்தில் கொண்டு தொடர்ந்து வரக்கூடிய இயக்கங்கள்ல நாம் கூடுதலாக பங்கேற்க வேண்டும். அதே நேரத்தில் அமெரிக்காவின் அடாவடியை எல்லா இடங்களிலும் வீதி வீதியாக நாம் கொண்டு செல்ல வேண்டும். இந்த வரி விதிப்பு கொள்கை என்பது உழைப்பாளி மக்களின் உயிரை மாய்க்கக்கூடிய விஷயமாக அது மாறும். அந்த அடிப்படையில் இந்த கண்டன இயக்கத்திற்கு வருகை அனைவருக்கும் நன்றி தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன்.